அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. 1 month யோசிச்சு பாருங்க. நீங்க இல்லாம போரா இருந்திருக்கான். ஏன் உங்க துணைக்கு தான் தமிழ் மேம் இருக்காங்கல்ல. நீங்க இருக்கும்போது சாப்பிடும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். நாங்க 2 பேரானா காமெடியும் இருக்காது ஒன்னும் இருக்காது. ஆஹா, அப்ப கேங்ல என்னைய காமெடி பீஸா தான் வச்சிருக்கீங்க. சேச்சா, 1 monthக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்து லீவ் கேட்டிருக்கீங்க. 2 weeksல ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறீங்க? அந்த ஆள் தானே வந்து ஜாயின் பண்ண சொன்னாரு. நம்ம 2 பேரும் கிரிமினல் வேலை பார்த்த கோவத்துல பேசினது. அந்த ஆள் நம்மளும் தானே. இத்தனை வருஷம் மேட்ச் கட்டிட்டான். இனிமேல மேட்ச் கட்ட முடியாது. யார மேட்ச் கட்டுனீங்க? சார், குட் மார்னிங் சார். இது எதுக்கு இப்ப வந்திருக்குன்னு தெரியலையே. ஐயோ, என்னமோ யோசிக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி சமாளிக்கலாம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். என்ன இந்த பக்கம்? ஸ்கூலுக்கு எதுக்கு சார் வருவாங்க? வரட்டத்துக்கு வருவாங்க. என்ன அமிர்தா மேம், ஒரே சிரிப்பு தான் போல. சாரி சார், உங்க முன்னாடி சிரிக்க கூடாதுல, மறந்துட்டேன். கூட ஆளு சேர்ந்துட்டுலாம். சார், குட் மார்னிங் சொன்னேன். இனிமே நீங்க குட் மார்னிங் சொல்லவே இல்ல. குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டு. என்ன ஸ்கூல் பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவும் மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு லீவ் எடுத்தீங்க. நான் லீவ் கேட்கும்போது எப்ப வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுல சும்மா இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிருன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? சொன்னா அது ரெடியா வந்திருக்கீங்க இல்ல. அதுவும் டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டுலாம் லீவ் எடுத்தீங்க. சார், டாக்டரே சொல்லிட்டாரு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. கொடுத்த சர்டிபிகேட் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும். இந்த 1 month லீவ் போட்டு ஜாலியா தூங்கலன்னா லீவ் போட்டிருந்தேன். அதுவும் எனக்கு தெரியும். வேலைக்கு வர பொண்ணுங்களுக்கு 2 நாள் வீட்டுல கிடந்தாலே 3ஆவது நாள் தானா போர் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த காரணத்தை வச்சுதான் எப்ப வேணாலும் ரீஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா என்கிட்ட கூட சொல்லாம ஜாயின் பண்ணிருக்கா. இப்ப எதுக்கு ஒன்னா கூடியிருக்காளுன்னு தெரியலையே. பாவம் சின்ன பொண்ணா இருந்துட்டு அளவுக்கு மீறி வேலை பார்க்கா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி 1 month லீவ் கொடுத்துருக்கோம். இதுங்க 2 கிறுக்குத்தனமா பண்றதுனால தமிழ் லைஃப்ல ஏதாவது ஆயிருமா? பேச்சு கொடுத்து பாப்போம். ப்ராப்ளம் சால்வ். எதுக்கு வந்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பேச்சு கொடுப்பாரு பாருங்க. அப்படிங்கிறீங்க? சரி, ஜாயின் பண்ணிட்டீங்களா? சார்ஜ் எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். நான் காலையிலேயே போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எப்படியும் ஈவினிங் வரைக்கும் காணும். மேம், நீங்க இல்லாததுனாலதான் தமிழ் கோஆர்டினேட்டரா இருக்காங்க. அத பத்தி தான் சொன்னேன். ஓ, நீங்க அதை பத்தி சொன்னீங்களா? நான் மொபைலுக்கு சார்ஜ் எடுக்க சொல்றீங்கன்னு நினைச்சேன் சார். இப்பதான் மண்டையில நல்ல தெளிவா ஏறிட்டுல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், என்ன இருந்தாலும் என்னோட தமிழ் மேம்க்கு டேலண்ட் ஜாஸ்தி. என்னதான் கோஆர்டினேட்டரா நான் 2 வருஷமா இருந்தாலும் அவங்கள நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஒன்னா சேர்ந்து பாத்துக்கோங்க சார். எது? இல்ல சார், நீங்க ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். எதிர்த்தாப்புல பேசிட்டு இருக்கிறது பொண்ணு மட்டும் இல்லாம இருக்கணும். இந்நேரம் கண்ணன் செவந்திருக்கும். உங்களுக்கு என்ன பல்வலி சார். பல்லு வெளினா வாயை மூடிக்கிட்டு இருப்பாவ. இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளாடி உயிரெல்லாம் பேரும் போல இருக்கேன். சார், நானாவது கோஆர்டினேட்டரா மட்டும் தான் இருந்தேன். ஆனா அவங்க அதையும் பாத்துக்கிட்டு கிளாஸையும் சூப்பரா கொண்டு போறாங்கல்ல. அதனால என் இடத்துல அவங்களையே பெர்மனண்டா போட்டுருங்க. பியாச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. நீங்க கிளம்புங்க சார். அப்பா, இந்த ஆள் எந்த நேரத்துல பிறந்து தொலைஞ்சாருன்னு தெரியல. வீட்டுல வச்சுதான் வளர்த்துருப்பாங்களோ, சூல வச்சு வளர்த்துருப்பாங்களோ. இந்த ஆளை எப்படி தமிழ்மா மேட்ச் கட்டிருப்பாவ? அதுவும் லவ் மேரேஜா? இதெல்லாம் மனசு ஜென்மமானே தெரியலையே. ஏன் ஜெசி மேம், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதுங்க. இந்த ஸ்கூல்ல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனா ஏஓ சாருக்கு அப்புறம் நீங்க தான். சரி, மறுபடியும் அந்த போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஓகே, இவ்வளோத்துக்கும் தமிழ் மேம் விக்னேஷ் சாருக்கு ஒய்ஃப் வேற. உங்க ஒர்க்கை எவ்வளோ நம்பினாருன்னா அவர் உங்களுக்கு மறுபடியும் அதையே கொடுக்க ரெடியா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நீங்க எதை தியாகம் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமாப்பா, அவங்க கோஆர்டினேட்டரா இருந்தா அடிக்கடி அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்கல்ல. அதுலயாவது இசையோட ப்ராப்ளம் சரியாகுதான்னு பாப்போம். உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தாராள பிரபு அப்படின்னா? உண்மையை சொல்ல போனா நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் இந்த விஷயத்துல. ஒரு நாள் 70 தடவை ஃபைலையும் டைரியும் தூக்கிக்கிட்டு இந்த ஆள் ரூமுக்கு போனோம். சிடுமூஞ்சிக்கிட்டே இருந்து ஒரு நாள் 10 தடவையாவது திட்டு வாங்குவேன். இதுக்கு எனக்கு நாள் கிளாஸ் கொடுத்தா கூட நிம்மதியா கிளாஸ் எடுத்துட்டு போவேன். இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே அந்த ஆளாச்சு, அந்த ஆளு பொண்டாட்டியாச்சு. அடிச்சாலும் பிடிச்சாலும் உருண்டுகிட்டு புரண்டாலாம் அதே புருஷன் பொண்டாட்டியாச்சு. நமக்கு என்ன வந்து நீ? ஐயோ, குட் மார்னிங் சார். காலையில ஏதாவது கோயில போய் நேச்ச போட்டு வந்தீங்களா? சார், குட் மார்னிங் இத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு நீங்க குட் மார்னிங்னு திரும்ப சொல்லலாம். சரி சார், திரும்ப வந்திருக்கீங்க. ரெஜிஸ்டர் கொடுங்கம்மா, சரியா வருது. உருப்படுற மாதிரி ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஓகே சார். நம்ம பண்றது பூராவே உருப்படுற மாதிரியான வேலை தானே. இந்த ஆளை சமாளிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்த வார ஆளை எப்படி சமாளிக்க போறீங்க? இதையே சமாளிச்சுட்டான், அதை சமாளிக்க முடியாதா? இவரை சமாளிக்கிறதுலாம் ஈஸி. பாயிண்டா 4 வார்த்தையை தூக்கி போட்டா போதும். ஆனா இந்த ஆளுக்கு வாச்சத்தை சமாளிக்கிறது கஷ்டம்ல. இப்ப உடனேயே கோஆர்டினேட்டர் போஸ்டிங் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களே. இவரையே சமாளிச்சுட்டேன், அவங்கள சமாளிச்சிட மாட்டேனா? இந்த வராங்க பாருங்க. ஜெசி மேம், லீவு போட்டிருந்தீங்க.
ரீஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா மேம். எவ்வளவு நாள் தான் லீவ்ல இருக்குது? வாயடி, எப்படி இருக்க? சூப்பர் சூப்பர். ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டதே கிடையாது. போடாட்டா விட்டுவாங்களா? எனக்கு விருப்பமான துணியா போட்டு விடுவாங்க. ஆமா, இதெல்லாம் இனிமே நான் ஆத்துல தூக்கி போடேன். ஜெசி ஆண்டி, நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? ஆமா டீச்சர்லாம் வந்துட்டேன். நீங்க இல்லாம போர் தெரியுமா? ஆமா, அங்க இங்க ரவுண்ட்ஸ் போகும்போது இவளையும் கூட்டு போவீங்கல்ல, அதனால அவளுக்கு நல்லா தான் இருக்காம். இனி பாரு, நம்ம ஜாலியா ரவுண்ட் அடிக்கலாம். நீங்க என்ன சுத்த கூட்டு போற மாதிரி யாருமே கூட்டு போறது இல்ல. அப்படியா? அதனால உங்களை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அச்சோ வாய். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீங்க இங்க இருந்தா அடிக்கடி என் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு என்னை கொண்டு விடுவீங்கல்ல. ஆமா, இல்லனா மேடம் இப்ப போகவே மாட்டாங்க. இசை, நீ கிரவுண்ட்ல போய் விளையாடு, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். பேஷ் பேஷ். என்னடா இன்னுமே என்ன துரத்திலியன்னு பார்த்தேன். வாயை குறைச்சிட்டு போ. Black saree கட்டினாலே நீங்க சூப்பர் டூப்பரா அழகாயிடுவீங்க. ஜெசி மேம், நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, சார் கிட்ட பேசி கோஆர்டினேட்டர் உங்களுக்கே கொடுத்துட சொல்லுங்க. ஐயோ, நான் அதுக்காக எல்லாம் வரல. இல்ல மேம், உங்களுக்கு பதிலா தான் என்ன போட்டிருக்காங்க. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. மேம், நானே சின்ன பொண்ணு, கொஞ்சம் ஜாலியா எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி கிளாஸ்ல போய் அப்படி எனக்கு ஆசையா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டிருந்தேன். அடிக்கடி கால் கையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. கால் கை பிடிச்சி இழுக்குறா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க எங்களுக்கே கால் கை பிடிச்சி இழுக்கல. கால் வலிக்கிறதுக்கு கை வலிக்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னெல்லாம் இல்ல. ஓஹோ, ப்ளீஸ் தமிழ் மேம், ஒன்னா சேரது வரைக்கும் 2 மாசமாவது இருந்துக்கோங்க. ஒன்னா சேர போறாங்களா? யாரு? இல்ல மேம், சும்மா சொல்றேன். 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்பதானே அட்மிஷன் போட்டிருக்காங்க. புது பிள்ளைங்க எல்லாம் பழைய பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் ஒன்னா சேரது வரைக்கும் நீங்க இருந்துக்கோங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா வளவலான்னு பேசாதுங்க. 2-3 மாசம் தானே, அதனால இருந்துட்டு போங்க. சும்மா உங்களை மாத்தியதான் என்ன மாத்தியதான் நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்லாம நானே சின்ன பொண்ணு, நாளை கிளாஸ் கொடுத்து கிளாஸை மட்டும் பாருன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னமோ சொல்றீங்க, பாத்துக்கிட்டேன். அமிர்தா சார். அந்த கம்பெனில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கதா சொன்னீங்களா? ஆமா சார், இன்னைக்குதான். வந்துட்டாங்களா? இல்ல சார், 2 பேர் வரதா சொன்னாங்க, ஆனா இன்னும் வரல. வந்தாங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது யாரையும் உள்ள விடாதுங்க. சரி சார். நீ என்ன வந்தத ஸ்டாஃப் ரூம் போகாம இங்க பாத்துட்டு நிக்க? இல்ல, ஜெசி மேம் வந்திருக்காங்கல்ல, அதான். அதனால நல்லா விசாரிச்சுட்டா இருக்க? இல்ல, ஹெல்த் இப்ப பரவாயில்லையான்னு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை இந்த ஆளை கண்டுபிடிச்சிருப்பாரோ? அமிர்தா மேம், நான் ஸ்டாஃப் ரூம் போறேன். போயிருங்க. போயிட்டாங்க சார். கூடல சேர்ந்து ஏதாவது கிறுக்கு வேலை பாக்குறேன்னு ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? எனக்கா? என்ன கிறுக்கு வேலை? வந்தியா, ஸ்டாஃப் ரூம் போனியா, வேலையை பாத்தியா, வீட்டுக்கு போனியா நீரு? அது பிறகு வேலையை பார்க்காம என்ன சொல்லிட்டு போறாரு? அது அப்படிதான், அப்பப்ப மண்டை கலந்த கேஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க போங்க. ஸோ பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் ஓகே தான். அப்போ பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடலாம்ல? உங்க ஸ்கூலுக்காக உங்க ஸ்கூல் கூட நாங்களும் நிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. பட் ஒரு சின்ன ஃபேவர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் விக்னேஷ். நீங்க கொடுத்துருக்க பேமெண்ட் டீட்டெயில் தான் கொஞ்சம் இடிக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 300 ரூபி தான் பே பண்ண போறாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு 100 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து எங்களுக்கு 300, உங்களுக்கு 100. இதுல நீங்களும் லாபம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 300 பெருசுங்கிறேன், நீங்க 400 சொல்றீங்க. பரவாயில்லையே, பிசினஸ் மேன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூலை வச்சுட்டு 100க்கும் 200க்கும் கஞ்சம் பிடிச்சா எப்படி சார்? அதுவும் உங்க கையில இருந்தா கொடுக்க போறீங்க. என் ஸ்கூல்ல நார்மல் ஃபீஸை தவிர நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கு. டான்ஸ், பரதம், கராத்தே, யோகா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இது எல்லாத்துக்குமே அந்தந்த கம்பெனி சைட்ல இருந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். அட, இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாங்களே 30 ஸ்கூல் கிட்ட கைவசம் வச்சிருக்கோம். நாங்க இப்ப 200 சொல்றோமா, அவங்க 250 சொல்லிடுவாங்க. நீங்க என்னடானா ஃபீஸை தவிர அடிஷ்னலா இதுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ராவா வாங்குறது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் 300 ஜாஸ்தி தான். நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து 200 ஓகே. அப்படியே குறைச்சிட்டீங்க. இது ஓகேனா சைன் பண்ணலாம், டீல் வச்சுக்கலாம். இந்த சரௌண்டிங்லயே உங்க ஸ்கூல்ல தான் பெருசா சொல்றாங்க, நீங்க என்னடானா 100 ரூபாய்க்கு கணக்கு பாக்குறீங்க. அட என்னப்பா, ஏன் ஸ்கூல் கூட டீல் வைக்கணும்னு நீங்க தான் ஆசைப்படுறீங்க. நீங்களே இறங்கி வர மாட்டேங்கிறீங்க. அதே 100 ரூபாவை தானே நீங்களும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 400 போட்டா யாருக்கு தெரிய போகுது? உங்களுக்கு 100, எங்களுக்கு 300. எங்களுக்கு வர ஃபீஸே போதும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இருந்து எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறது. என்ன பண்ண போறீங்க? மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் 200 தான். பிகாஸ் அங்க ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்கும். ஆனா உங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. சூப்பர். என்ன இசை, எப்படி இருக்கு? உங்க அம்மா தானே பண்ணாங்க.
ஏன் நான்லாம் பண்ண மாட்டேனா? எங்க அம்மா பண்ற மாதிரி சூப்பரா இருந்தா அதான் கேட்டேன். வாய் எங்க போனாலும் இந்த வாயை குறைக்கிறது இல்ல. இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன் இது உனக்கு காணாதா? நீங்க எல்லாம் பாவம்ல. நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம். எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிடு. எனக்கு இல்ல, ஆனா ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கா? எந்த ஆளுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வரட்டுமா? இசை, அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. உங்களுக்கு தான் என் ஃப்ரெண்ட பிடிக்காது, உங்களுக்குமா பிடிக்காது? இப்ப என்ன, உன் ஃப்ரெண்டுக்கு நீ குலாப் ஜாமுன் கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, கொண்டு கொடுத்துட்டு வா. நிஜமாவா? ஆமா, கொண்டு கொடுத்துட்டு வா. ஜெசி மேம், நீங்க சும்மா இருங்க. அது அப்படிதான், கஞ்சி பிஸ்னாரி. அடே, எவ்வளவு வேணாலும் கொண்டு கொடுத்துட்டு வா. அது பிறகு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுக்காம என் ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுத்துட்டேன்னு அழுவீங்களா? சேச்சா, அலையெல்லாம் மாட்டேன், நீ கொண்டு கொடு. ஓகே. குழந்தை சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அவ அப்பானே தெரியாம அவ குலாப் ஜாமுன் கொடுக்க ஆசைப்படுறா. இசை, நான் சொல்லதை கேளு. ஏன் தமிழ் மேம், சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அவ ஆசைப்படுறா. எதுக்காக அதுக்கு குறுக்கல்ல நிக்கிறீங்க? காலையில தானே சொன்னாரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது யாரையும் உள்ள விடாதுங்க அப்படின்னு. ஸ்டாஃப சொன்னாரு, அதுக்குன்னு குழந்தையமா சொல்லுவாரு? ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இவ உள்ள போனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நீங்க டென்ஷன் ஆகாதுங்க. ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பாரு ஜெசி மேம். இவளால கிளைண்ட் கூட ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டுனா, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கோபம் பிறந்துட்டு இசை ஏதாவது அடிச்சுட்டாருன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அளவுக்கு மீறி யோசிக்கிறது நல்லது இல்லைன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. என் வாயே அடைங்க. எனக்கு என்னமோ அழுதுட்டு தான் வருவா போல இருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல போறீங்க? இந்த சர்வீஸை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க தான் நல்லதா பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமஸா இருக்கீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக கேப்ல மத்தவங்க ஒர்க்கை பத்தி பேசாண்டாமே. உங்க சீட்டுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம், என் சீட்டுக்கு கணக்கு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட் சைடுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கு நாங்க கணக்கு கொடுத்து தான் ஆகணும். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அட பாய் செய். பிஸியா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லையே, வாங்க உள்ள. உங்க கூட நிறைய அங்கிள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃப்ரீயா தானே இருக்கீங்க? சொல்லு பட்டு என்ன? ஜெசி மேம் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கல்ல, ஆமா. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்காங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டுக்காக தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்துட்டியா? அமதாண்டிட்ட சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அம்மா வச்சிருந்த மாதிரி நல்லா இருக்கு. சரி, வச்சுட்டு போன அப்புறமா சாப்பிடுறேன். அது பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம்ல, நீங்க ஆமட்ட காட்டுங்க, நான் எடுத்து தரேன். சரி. நான் தான் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னு எடுத்து வந்தேன். குழந்தைனாலே கியூட் தான். சூப்பர். சூப்பரா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. இனியும் தரட்டுமா? இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அங்கிள், உங்களுக்கு குலாப் ஜாமுன் வேணுமா? நான் சுகர் சாப்பிட மாட்டேனே. அப்படியா? எனக்கும் வேண்டாம். ஓகே. சரி ஃப்ரெண்ட், நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். பை. சரி பட்டு. யார் சார் உங்க குழந்தையா? இவங்கள்ட்ட எல்லாம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சார் உங்க குழந்தையான்னு கேட்டேன். ஆமா. ஷீ சோ கியூட். தேங்க்யூ. குழந்தை உங்க கூட இவ்வளவு பாசமா இருக்கும்போதே தெரியுது நீங்க இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு. உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்ததுன்னா வேற யாருக்கோ கொண்டு வந்ததா உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீங்க எவ்வளவு அக்கறை வச்சு பேசுறீங்கன்னு புரியுது. ஸோ 200 rupees ஓகே தான் சார். என்ன இப்போ சைன் பண்றீங்களா? ஓ தேங்க்யூ. மார்னிங்கே வந்து டீல் முடிக்கிறதுக்கே மத்தியானம் ஆயிருக்கு. இன்னொரு 1/2 an hourல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணிடலாம். 1/2 an hour ஆகுமா? அதுக்குள்ளாடி லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம்ல? 10 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ளாடி நாங்க எல்லாம் முடிச்சு வைக்கிறோம், நீங்க சைன் பண்ணிடலாம் வந்து. யா ஷூர். என்ன கொண்டு கொடுத்தாச்சா? என் ஃப்ரெண்ட் சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொன்னாங்க. நீ நினைச்சதை நடத்திட்டேல, உட்காந்து சாப்பிடு. யாராவது காலையில போட்ட பிஞ்சு போன இட்லியை மறுபடியும் தருவாங்களா? அதானே, காலையில கொடுத்த பிஞ்சு போன இட்லியை நீங்க மறுபடியும் கொடுத்துருக்கீங்க. அவ ஏன் பேச மாட்டா? நைட்டு ஃபுல்லா காய்ச்சல். ஒரு தடவை கூட இட்லி சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது, சாப்பிடு. அப்பனா அள்ளிட்டாங்க. ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. கிளாஸ்ல உனக்கு யார் அள்ளி கொடுப்பா? பழகனலாம், நீ எடுத்து சாப்பிடு. அமிர்தா சார், இவன் என்ன இங்க உட்கார்ந்துருக்கா? இனிமே ஸ்கூல் திறக்கிறது வரைக்கும் நான் இவங்க கூட தான் சாப்பிடுவேன். உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? சரி அமிர்தா மேம், நான் லஞ்ச் முடிச்சுட்டு வரேன். அவங்க கூட மீட்டிங் முடிஞ்சா சார்? அதெல்லாம் முடியல, உள்ளதான் இருக்காங்க. நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு லைட்டா கவனிச்சுக்கோங்க. நான் 1/2 an hour சொல்லியிருக்கேன், எப்படியும் 1 hour ஆகும்னு நினைக்கேன். வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கனாலும் லேட் ஆயிரும்ல. நம்ம இங்க வந்த வேலை இப்போல இருந்தே தொடங்கினா என்னவா? இந்தா தொடங்கிடுவோம். என்ன இசை,
உன் ஃப்ரெண்டு வெளியே சாப்பிட போறாரு. அவங்க அம்மா காலையில லஞ்ச் கொடுத்து விடலையா? நீ குலாப் ஜாமுனே உன் ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுத்த. பாவம், லஞ்சுக்கு இனிமே எப்ப போயிட்டு வருவாரு? உன் ஃப்ரெண்டுக்கு வர அடுத்த மீட்டிங் இருக்கு. உங்க அம்மா லஞ்ச் தந்து விடலையா? இல்லையே பட்டு. என்ன நம்ம ஷேர் பண்ணுவோமா? ஷேர் பண்ண போறீங்களா? 2 இட்லி இருக்கலாம். நான் பாதி சாப்பிட்டேன், நீங்க மீதி சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏதோ குண்டக்க மண்டக்கன்னு யோசிக்க போறா போல எல்லாம் இருக்கு. என் ஃப்ரெண்டே பாவம். என் ஃப்ரெண்டுக்காண்டி நான் ஏதாவது பண்ணணும்ல. ஏண்டி என்ன பாக்குற? நீங்க எப்பவுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ராவா தானே எடுத்து வருவீங்க. புள்ளி மட்டும் தான் வச்சேன், கோலத்தை போட்டு முடிச்சிருவா போல இருக்கே. அதுக்கு என்ன? என் ஃப்ரெண்டு கூட உங்க லஞ்ச் ஷேர் பண்ணுங்க. அடியே, ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் லஞ்ச் எல்லாம் கொடுப்பீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க மாட்டீங்க? வாயை கம்மி பண்ணி செய். இப்போ என் ஃப்ரெண்ட் கூட லஞ்ச் ஷேர் பண்ணுவீங்களா? இல்ல நான் சாப்பிடாம எழுந்து போட்டுமா? இவன் அவ கூட உரிமையா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒருவேளை தெரிஞ்ச பிள்ளையா இருக்குமோ? ஷேர் பண்ண போறீங்களா? இல்ல நீங்க தான் என் அம்மானு நான் சொல்லட்டுமா? வேற ஸ்கூல் போறதுக்கு ரெடியா? ரெடி தான். ஏய், இசை, பெரியவங்க கூட எல்லாம் அப்படி ஆர்கியூ பண்ணக்கூடாது. நான் வீட்டுல போய் தான் சாப்பிடுவேன். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்னும் இல்ல. நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தீங்க உங்க ரூம்ல. நீங்க எங்க கூடயே சாப்பிடுங்க. அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுவீங்க தானே? பண்ணி தொலைக்கிறேன். ஃப்ரெண்ட் நீங்க உட்காருங்க. இல்ல பட்டு. உட்காருங்க ஃப்ரெண்ட். முதல்ல என்னைய பிளாக்மெயில் பண்ற? அந்த ஆள்னு வந்துட்டா உனக்கு நான்லாம் முக்கியமே இல்ல. இசையோட இந்த சந்தோஷத்துக்காக இசையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பா இல்லாதவங்களோட வலி எப்படி இருக்கானு அப்பா இல்லாத எனக்கு தான் தெரியும். அந்த வலி இசைக்கு வந்துடக்கூடாது. நல்ல வேலை ஆதி சார் அக்காவோட ஸ்டூடெண்டா போயிட்டாரு. கரெக்ட் டைம்ல பெரியப்பா அக்கா ஸ்ரீயாஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்றதை ஞாபகப்படுத்தினாரு. அதை வச்சு உண்மையெல்லாம் வாங்கிட்டோம். இசையை வச்சே மூவ் பண்ணுவோம். நீங்க பயப்படாதீங்க. அவங்க லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். என்ன என்ன? சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அடுத்த மீட்டிங் டைம் ஆகுதுல்ல. எனக்கும் தெரியும். ரொம்ப கவலைப்படாத, இவனுக்கு ஷேர் பண்ற மாதிரி ஆயிட்டே அப்படின்னு. இசைக்காக தான் உட்கார்ந்தேன். நாங்களும் இசைக்காக தான் கொடுத்தோம். என்ன? ஃப்ரெண்ட் அதான் சொல்றேன்ல, சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகே. பரவாயில்லையே, இசைக்காக என் சாப்பாடெல்லாம் சாப்பிட தெரியுதுல்ல. அவளுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வரேன்னு நானும் பாக்குறேன். என் ஃப்ரெண்ட் என்ன அழகா சாப்பிடாரு. இவா ஒருத்தி. எப்படி? சூப்பர் பிளான். நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இசையே யூஸ் பண்ணிப்போம். இசை சின்ன பிள்ளை இல்ல மேம். அதுக்கு என்ன, அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்றதுக்கு அவ ஹெல்ப் பண்றா. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இசைக்கிட்ட அதான் உன் அப்பான்னு சொன்னாலே போதும். இல்ல மேம், ஆதி சார் சொன்ன மாதிரி தமிழ் மேம் மனசும் கஷ்டப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். அவங்க மனசும் கஷ்டப்படாத மாதிரி தான் அவங்க மனசை மாத்தணும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லா வெறுப்புல எல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது சுச்சுவேஷன்ல மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வரும். இப்ப வேற கோஆர்டினேட்டரா மீட்டிங் அது இதுன்னு அடிக்கடி மீட் பண்ற மாதிரி இருக்கும். மெல்ல மெல்ல அவங்க மனசு மாறதான் போகுது பாருங்க. நடந்தா ஹாப்பி தான். எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சரி. அது என்ன இட்லி உனக்கு? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூங்குனேனா, அதுல லைட்டா ஜுரம் வந்துட்டு, அதான் இட்லி தள்ளி விட்டுட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ஸ்கூல்ல சேஃபா வேலை பார்க்கறாள்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் தான் காரணம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் எங்க வேல்யூ நினைச்சிட்டு வந்தேன். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. என்ன மேம் ஏதோ ஃபீல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு? இல்ல அமர்தா மேம், யோசிச்சு பாத்தீங்களா? இங்க எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. சாரோட அப்பா கரஸ்பாண்டண்டா இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. முதல்ல இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வரும்போது நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே ஒழுங்கா கிளாஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற இதுல தான் வந்தேன். ஆனா பாத்தீங்களா, எவ்வளவு நாள் ஹையர் கிளாஸ் எடுத்து அப்புறம் பெஸ்ட் ஸ்டாஃப்னு கோஆர்டினேட்டர் ஆக்கி அந்த ஸ்டாஃப்னால எல்லாம் எனக்கு வந்த எல்லா பிரச்சனையிலையும் ஓடதுக்கு தான் ரெடியா இருந்தேன். விக்னேஷ் சார் மட்டும் இல்லாட்ட இந்த இடத்துல நான் இப்ப இல்ல. இது என்ன எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க? சீரியஸா மேம், அவரை திட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா மனசளவுல ரொம்ப பாவம். நேற்றுக்கு வரைக்கும் திட்டிட்டு இருந்தீங்க. அதான் சொல்றோம்ல, சிலர் அவங்க மனசுல இருக்கதை வெளியே சொல்லணும்னா சாஃப்டா சொல்லுவாங்க. நம்ம சார் டெரரா சொல்லுவாரு. அதுக்காக அக்கறை இல்லைன்னெல்லாம் இல்ல. அவங்க 2 பேர் பர்சனலுக்குள்ளாடியே நம்ம 2 பேரும் போயிருக்கோம். வேற யாராவது இருந்திருந்தா நம்ம 2 பேர் சீட்டும் கிழிஞ்சிருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். அவர் எப்படி ஃபேமிலியா பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கலாம். என்ன சார் எல்லாம் படிச்சிட்டீங்க, சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அந்த டைம் டேபிள் மட்டும் கரெக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா? வாங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் சார். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? ஷூர். என்னென்ன மாத்தனேன்னு சொல்றேன், அதை மட்டும் மாத்தி கொண்டு வாங்க. நான் சொல்ற 1-2 பேர் சாப்பிட்டதும் தூங்கி கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களையெல்லாம் மாத்தவே முடியாது, நம்ம தான் மாறி ஆகணும். ஸோ அவங்களோட பீரியடை சேஞ்ச் பண்றேன். இவ்வளோ அழகான பொண்ணுங்க வேலை பார்க்கறாளாம். நான் சொல்றவங்களை மட்டும் மாத்தி போடுங்க. எஸ் சார். பரவாயில்லையே, ஒரு நைட்டுக்குள்ளாடி இருந்து டைம் டேபிள் போட்டுட்டீங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம. ஜெஸ்ஸி மேமுக்கு நைட்டு கால் பண்ணேன். அவங்க கொஞ்சம் ஐடியா தந்தாங்க.
ஓகே பார்த்துட்டேன். யாருக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்? இப்பதானே பாராட்டுச்சுது, அதுக்குள்ளாடி மூஞ்சி எப்படி மாத்திட்டு? என்ன முறைக்குதா அந்த ஆள முறைக்குதா? சார், ஸ்டாஃப் ரூம் போன எடுத்துட்டு வரேன். இல்ல காலையில இருந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன்னு சொல்றேன்ல, போன்னு சொன்னா போன எடுத்துட்டு வரேன். மெண்டல். இதெல்லாம் இந்த சீட்ல உட்கார வச்சவங்கள சொல்லணும். ஹலோ. சார் சைன் பண்ணிடலாமா? சைன் பண்ணிடலாமான்னு கேட்டேன். மிஸ்டர் விக்னேஷ் உங்களை தான். என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா பேப்பர்ஸை கிழிச்சு போட்டிருப்பீங்க. ஓகே, உங்க கம்பெனி கூட டீல் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் வெளியே போறீங்களா? சார் எங்களை பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உங்களை எப்படி நினைக்க தோணுதோ அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க. மிஸ்டர் விக்னேஷ், இல்ல எனக்கு புரியல. எங்களை பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி உங்களுக்கு தெரியுது? உங்களை பாக்குறதுக்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கு. 1 டே ஃபுல்லா வேஸ்ட் எங்களுக்கு. இப்பதான் சைன் பண்ற மாதிரி போனீங்க, அதுக்குள்ளாடி பேப்பரையே கிழிச்சு போட்டுட்டீங்க. நான் நினைக்க இந்த சீட்ல இருந்து உங்களுக்கு என்னமோ ஆயிட்டுன்னு. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க. என் ஸ்கூல்ல உங்க டீம் ஒர்க் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. எடுத்து காலி பண்றீங்களா? சார் எப்பவுமே நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பேன். ஆனா 1 டே எங்களுக்கு இதனால வேஸ்ட். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கோம், அசால்ட்டா வெளியே போங்கன்னு சொல்றீங்க. மரியாதையா தானே வெளியே போங்கன்னு சொல்றேன். வேண்டாம் மிஸ்டர், சாப்பிட கூட இல்லாம ரெடி பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கிழிச்சு போட்டுட்டீங்க. பிளஸ் 1 டே எங்களுக்கு வேஸ்ட் உங்களால. ரொம்ப ஃபீல் பண்ணாதுங்க சார். 1 டே சேலரி தானே. ஃப்ரண்ட்ல அமிர்தா, இல்ல என்கிட்டயே உங்க ஜிபே நம்பர் கொடுங்க. உங்களோட 1 டே சேலரியா நான் அனுப்பி விட்டுறேன். ஏய், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க தான் டாப்ல இருக்கோம். எங்களை மீறி இந்த இடத்துக்கு வேற யாரையாவது நீ கொண்டு வந்துருவியா? பாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே பெஸ்ட் சர்வீஸ் நாங்க தான் பண்ணி கொடுக்குறோம். எங்களை பகைச்சிட்டு நீ ஸ்கூல் நடத்திடுவியா? சவால் சவால் விட்டு எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்போ ரீசன் தெரியணும். உங்களுக்கும் புடிச்சு போய் தான் சைன் பண்ண போனீங்க. ஐயோ, டைரியாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷனையாவது பண்ணி வச்சிருக்கலாம். வந்ததும் ஓகே பண்ணிருப்பாரே. சரி ஓகே, இப்போ எடுத்துட்டு வருவோம். எவ்வளவு அர்ஜென்ட்னு அவருக்கு தெரியும்ல, எதுவும் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டீங்க? முதல்ல உங்க சர்வீஸ் பிடிச்சிருந்து இப்ப பிடிக்கல, அவ்வளவுதான். இதுல ரொம்ப யோசிக்க அளவெல்லாம் எதுவுமே இல்லையே. பிடிக்கல, கிழிச்சு போட்டுட்டேன். அதுதான் எனக்கு ரீசன் தெரியணும். ரீசன் தானே சொல்லிடுவோம். என்னாச்சு? முதல்ல இவர் தானே கோவத்துல இருந்தாரு. இப்ப அந்த ஆள் மூஞ்சி ஃபுல்லா கோவம் இருக்கு. இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம உள்ள போறதும் சரி வராது. வெளியே நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் உள்ள போலாம். பதில் சொல்ல போறியா இல்லையா? சிரிச்சுட்டே இருக்க இல்ல இருக்கீங்க. இங்கே சாக்கடை மாதிரி தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மரியாதை கத்துப்பாங்க? ஹலோ, ரீசன் தான் கேட்டேன். இங்க ஒர்க் பண்றவங்க ஒர்க் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. பண்ணிடுவாங்களா, நானே ட்ரைன் பண்ணி கொண்டு வந்துருவேன். அதை விட கேரக்டர்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த கேரக்டர் எனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ரொம்பவே முக்கியம். எங்க சர்வீஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்க? அத நான் சொல்றேன்ல, ஒர்க் சரியில்லாட்டா நான் சரி பண்ணிடுவேன். ஆனா கேரக்டர் மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கா, அடுத்த அந்த ஆள் என் கேம்பஸ்குள்ளாடி கால் எடுத்து வைக்கிறதுக்கு கால் இருக்காது. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாம பேசிட்டே இருக்கீங்க. நான் கேட்டுட்டு இருக்கணுமா? என் ஸ்கூல்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக 10 பஸ் மூவ் ஆகுது. இந்த 10 பஸ்ஸோட டிரைவர் பிளஸ் ஒருத்தர் லீவுன்னா அவருக்காக இன்னொருத்தர் இருக்கணும்ல. இந்த 11 பேரை நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவர் எங்க டிரைவரா இருந்தாரு, எதுக்காக அங்கேயிருந்து இங்க வராருன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் அங்கேயே போய் விசாரிப்பேன். 100ல 30% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு டிரைவர்ஸையே பார்த்து செலக்ட் பண்றவன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய லேடி ஸ்டாஃப் தான் இருக்காங்க, ஜென்ஸ் ஸ்டாஃப் கம்மி. அதுக்கு ரீசனும் ஜென்ஸ் ஸ்டாஃப்னால லேடி ஸ்டாஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. இப்படி கேரக்டர் பார்த்து தான் நான் ஆளே எடுக்கிறேன். நீ என்னடானா, ஒரு பொண்ணு வந்து 2 நிமிஷம் நிக்கா, கண்ணை பார்த்து பேசுறவன் தான் ஆம்பளை. எப்போ பார்வை மாறிச்சோ இந்த ஸ்கூல் கூட நீ டீல் வச்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அது யாருன்னு தெரியுமா? ஷீ இஸ் மை ஒய்ஃப். இப்ப புரிஞ்சா? என் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மத்த ஸ்டாஃப்காகவே நான் அவ்வளவு யோசிக்கிறவன். அப்போ எனக்கு எவ்வளவு கோவம் வரும். இன்னமும் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன்ல. என்னவா இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு போட்டதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிக்க போற. தேங்க்யூ. என்ன மீறி எந்த கம்பெனி கூட நீ டீல் வச்சுக்கிறேன்னு நான் பாக்குறேன். சவால், இன்னும் 2 மாசத்துல என்ன ஏன்டா பகைச்சுக்கிட்டேன்னு என்கிட்டயே வந்து நிக்காட்டா பாரு நீ. சவால், ஓகே. அதே 2 மாசத்துல ஏன்டா இந்த பொசிஷனுக்கு நம்ம வந்தேன்னு நீ யோசிக்கலனா என் பேரை நான் மாத்துறேன். எப்படி? இடத்த காலி பண்றீங்களா? பாக்குறேன்டா, எங்களை மீறி எப்படி நீ ஸ்கூல் நடத்துறன்னு பார்க்கலாம். என்ன மீறி எப்படி நீ கம்பெனி ரன் பண்றன்னு பார்க்க தானே போறேன்.